கிருஷ்ணா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இல்லத்துக்கு, மாணவர் இல்லத்துக்கு வருகை தந்திருக்கும் நமது டாக்டர் தில்லை வள்ளல் அவர்களுக்கு எல்லாரும் வாழ்த்து கூறி வரவேற்கிறோம். ஸோ அந்த இதயத்துக்கான சிறப்பு மருத்துவர் தான் நம்முடைய டாக்டர். சரியா? டாக்டர் அதில் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ், இது நிறைய படித்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையோ, அதில் ரொம்ப வருஷம் இருந்தார். பக்கத்தில் இசபெல் ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கீங்க இல்லையோ, அங்கேயே இருந்தார். அதே மாதிரி நிறைய இடங்களில் பணி செஞ்சு இப்போது தாங்களே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஆஸ்பத்திரி மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சிருக்கிறார். அதுக்கு பேர் வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டல்னு சொல்லி. சரியா? அதே நீங்கள் பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன். எல்லா வசதிகளும் அதில் இருக்குது. எல்லாம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நம்ம சாமிங்க எல்லாருக்கும் அவர் ரொம்ப வருஷமாக, 30 வருஷமாக சாமிங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறாரு. எனக்கும் சார் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே எனக்கு சார் பழக்கம் இருக்குது. அவர் நம்முடைய மடத்துடைய டிஸ்பென்சரிக்கும் வாரம் அவருடைய டீம் எல்லாம் வந்து மக்களுக்கு இலவசமாக வைத்தியம் பார்த்து போகும். ஆர்ட் சம்மந்தம் எந்த நோய் இருந்தாலும் பார்ப்பாங்க. சரியா? ஸோ அவர் சொல்லும்போது, சரி நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சொல்லுங்க, இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன தேவை, அப்புறம் சில கெட்ட பழக்கங்கள், தீய பழக்கங்கள் வந்தால் அதனுடைய தாக்கம் எப்படி, அதனால் நமக்கு என்ன பாதகங்கள். கெட்ட பழக்கங்கிறது என்னென்ன, வெளியிலெல்லாம் தெருவிலெல்லாம் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க, வேலை இல்லாத குழந்தைங்க பீடி சாப்பிடுவாங்க, சிகரெட் சாப்பிடுவாங்க, ஏதோ போதைப் பொருள்னு சொல்லி எல்லா வாழ்க்கையே பாழ்படுத்துகிற கூட்டம் இருக்கு இல்லையா. அது எல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனுடைய பாதகெல்லாம் ரொம்ப மோசம். அதை விட்டு நல்ல ஆரோக்கியமாக எப்படி இருக்கணும், நம்முடைய அன்றாட நிகழ்ச்சிகள் காலையிலேருந்து ரொட்டீன் எப்படி இருக்கணும், உடம்பையும் மனசையும் எப்படி ஆரோக்கியமாக வைக்கணும், இதனால் நமக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர முடியுங்கிறது எல்லாத்த பற்றி சொல்கிறதுக்கும், நீங்கள் படிப்பிலையும் கெட்டிக்கிறாங்களா விளங்கி உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் உயர்ந்து இந்த சமுதாயத்துக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு நிறைய இருக்கணுங்கிறதுக்காகவும் சார் அவர்கள் வந்து பேசுகிறாரு. நல்லா கவனமாக கேளுங்க. நீங்களும் சாரை போல் உங்களிலிருந்து நிறைய டாக்டருங்கள் உருவாகி வந்து இந்த சமுதாயத்துக்கு தொண்டாற்ற வேண்டும். பண்ணுவோமா? ஸோ இப்போ சாரு நமக்கு எல்லாத்துக்கு அவர் விளக்கமாக உங்களை எல்லாருக்கும் பேசுகிறார். சரியா? சரி சார், நன்றி சார். டாக்டர் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். சுவாமிஜி நமஸ்காரம். அண்ட் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஸ்ரீதர மகாராஜுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி கூப்பிட்டதுக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து வாழ்க்கையில் கஷ்டங்கள் வர்றதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து மிகச்சிறந்த மனிதனாக மாறதுக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த சிரமங்கள்லாம் வருது. இப்போ கடல் ஸ்மூத்தாக இருந்ததுன்னா அது வழியாக ஸ்மூத்தாக போயிடலாம். கஷ்டமான கடலாக இருந்தால் தான் அதை கொந்தளிப்பில் திறமையோட நம்ம கப்பலை செலுத்தினா தான் அந்த திறமையான ஆளுமை ஆக முடியும். இதை மாதிரி வாழ்க்கையில் நம்ம படுற எல்லா கஷ்டப்படும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. எதுக்காகன்னா நம்ம சிறந்த மனிதன் உருவாகிறதுக்காக கொடுத்துருக்காரு நமக்கு. நானும் ரொம்ப கஷ்டங்கள் பட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னொரு நாள் பேசுகிறேன் அதை பற்றி உங்களுக்கு. சரிங்களா? பார்த்து யார் சொல்லியிருக்காங்க இதை? சொன்னது யார் இது சொல்லிட்டு? ஆமாம், அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் அவர். புரியுதுங்களா? இது வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் சொன்னது. இது உலகம் பூரா சுற்றி பார்த்துட்டு ஃபைனல் அவர் சொன்ன பாயிண்ட் அதுதான். அதனால மனசு வச்சுக்கோங்க. கஷ்டம் வரும்போது இடுக்கன் வகுங்கால் நகுக சொல்லிக்கிறாங்கல்ல. கஷ்டம் வந்தால் அதை சிரிச்சுக்கிட்டே கடந்து போகணும். அடுத்து என்ன பண்ணணும் நம்ம பார்க்கணும். நம்ம இது வந்து மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரி வைத்தியம் பண்ணுறோம், நாங்கள் ஹார்ட் அட்டாக் பார்க்குறோம், ஸ்ட்ரோக்கு பார்க்குறோம், ஆக்சிடெண்ட் பார்க்குறோம். நாங்களே என்ன பண்ணுறோம், ஒரு பிரச்சனையை காம்ப்ளிகேஷன் அப்புறம் தான் பார்க்குறோம். ஆனால்
நல்ல டாக்டர் என்ன பண்ணணும்? படிங்க இதை. உயர் மருத்துவர்கள் வராமல் தடுக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு தான் எனக்கு இங்கே வர்றது ரொம்ப சந்தோஷம். எனக்கு இங்கே வந்து தடுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கனால, நம்ம உயர்ந்த மருத்துவர் ஆகணும்னா தடுக்கணும், எல்லா வியாதிகளையும் தடுக்கணும். அதுதான் நம்ம குறிக்கோள். அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சாதாரண மருத்துவர்கள் வந்து நோய்க்கு வைத்தியம் பண்ணுவாங்க, ஆனால் திறமை குறைந்த மருத்துவர்கள் தான் ஹார்ட் அட்டாக் ஆன பிறகு வைத்தியம் பார்க்குறது. ஸோ தடுக்கிறது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப ஈஸியும் கூட. இப்போ எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு நம்ம உடல் வந்து இயற்கையின் அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு மிஷின் இது. இப்போ நம்ம எவ்வளோ மிஷின்களுக்கு உற்பத்தி பண்ணுறோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். சந்திரயான், மங்கள்யான், ஆதித்யா L1, இப்போ ராக்கெட் அனுப்புகிறாங்க, சூரியனுக்கு அனுப்புகிறாங்க, சந்திரனுக்கு அனுப்புகிறாங்க, செவ்வாய் கோளத்தில் பேப்பர் படிச்சிருக்கீங்கல்ல. அதெல்லாம் மிஷின் மோட்ரு மாதிரி வேலை செய்து. அதெல்லாம் விட பெரிய விஷயம் நம்ம உடல் உறுப்புகள். உதாரணமாக எடுத்துக்கலாம், நம்ம கண் எப்படி வேலை செய்யுது? எப்படி வேலை செய்யுது? கேமரா மாதிரி வேலை செய்யுது. கேமரா மாதிரி இருக்குதா? பார்த்ததெல்லாம் பிடிக்குது, படம் பிடிக்குதா? அது பிளாக் அண்ட் ஒயிட் கேமராவா, கலர் கேமராவா? கலர் கேமரா. கலர் தெரியுதுல்ல, எல்லா கலரும். புரியுதுங்களா? அது வந்து ரொம்ப ஒரு செகண்டில், ஒரு வினாடியில் 60 டிஃப்ரெண்ட் ஷேடை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும். கண் அவ்வளோ அற்புதமான கேமரா மாதிரி வேலை செய்யுது. இப்போ ஒரு கேமராவுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி கண்ணுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது தெரியுமா? லிமிட்டே கிடையாது. இப்போ புரியுதா? நம்மளால் கண்ணு மாதிரி ஒரு கேமரா உருவாக்கவே முடியாது. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி உடலில் ஒரு உறுப்பு அப்படி தான் அமைஞ்சிருக்கு. லிவர் எடுத்துக்கோங்க, கல்லீரல்னு சொல்லக்கூடியது. அது 500க்கும் அதிகமான உள்ள வேலைகளை செய்யுது. உலகத்தில் எந்த ஃபேக்ட்ரியும் இதை மாதிரி 500க்கும் மேற்பட்ட வேலை செய்கிறது இல்லை. ஸோ ஒண்டர்ஃபுல் ஃபேக்ட்ரி மாதிரி வேலை செய்யுது. இப்போ ஹார்ட்டுக்கு வருவோம். நான் சொன்னேன்ல, ஹார்ட் வந்து ஒரு முக்கியமான பம்பு மாதிரி வேலை செய்யுது. என்ன பண்ணுது? அசுத்த ரத்தத்தை வாங்கி அதை நுரையீரலுக்கு அனுப்பி சுத்தப்படுத்துகிற பிறகு அதை திருப்பி நுரையீரலுக்கு திருப்பி உள்வாங்கி ஆக்சிஜனை ஏற்றி உள்ளே வாங்கின பிறகு உடம்பு ஃபுல்லாக பம்ப் பண்ணுது. இந்த பம்பிங் மோட்டர் தான் ஹார்ட்டுங்குது. அது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை துடிக்குது தெரியுமா? 1,00,000 தடவை துடிக்குது. ஒரு நாளைக்கும் எவ்வளோ தடவை துடிக்குது? 1,00,000 தடவை துடிக்குது ஒரு நாளைக்கு. அது மட்டும் இல்லை, அது 10,000 லிட்டர் பம்ப் பண்ணுது. ஒரு இதயமும் 10,000 லிட்டர் பம்ப் பண்ணுது. அந்த ரத்த குழாய் வழியாக ரத்தம் சுற்றி வச்சு போகுது இல்லை, அது எவ்வளோ தூரத்துக்கு போகுது தெரியுமா? 1,00,000 மைலுக்கு போகுது. ஒரு நாள் 1,00,000 மைலுக்கு பிளட் சப்ளை ஆகுது. ஸோ அற்புதமான மோட்டர் அது வேலை செய்யுது. அந்த மோட்டர் வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யறதுக்கு 100 வருஷத்துக்கு படைக்கப்பட்ட மோட்டர் அது. அந்த மோட்டர் வந்து அந்த உடம்புல உள்ள உறுப்புகளிலே முதல் உற்பத்தி ஆகுது உறுப்பே இருதயம் தான். முழு உடல் இருக்குல்ல, குழந்தை உற்பத்தி ஆகுது இல்லை, குழந்தை நீங்களாம் உற்பத்தி ஆகிறீங்கள, முதல்ல உற்பத்தி ஆகாத உறுப்பு வந்து ஹார்ட் தான், இருதயம் தான். அது 4வது வாரத்தையே துடிக்க ஆரம்பிச்சிருது. 4வது வாரத்தில் அம்மா வயிற்றுக்குள்ளே 4 வாரத்தையே துடிக்க ஆரம்பிச்சிடுறது. புரியுதுங்களா? முக்கியமான இது 4வது முக்கியமான நம்பர், மனசு வச்சுக்கோங்க. இருதயத்தில் எத்தனை அறைகள் இருக்குது? 4 இருக்குது. கரெக்ட். எத்தனை வால்வு இருக்குது? 4 வால்வு இருக்குது. 4 பிளட் வெசல் கனெக்ட் ஆகுது. அதில் காமனாக 4 டைப்பாக வியாதி வரலாம். காமனாக 4 டைப்பாக வியாதிகள் வரும். 4 டைப்பாக மருந்து கொடுப்போம் நாங்கள். 4 டைப்ஸ் ஆஃப் மெடிசன் கொடுப்போம் நாங்கள். அது வந்து ஒரு காரணத்துக்காக டிஃப்ரெண்ட் விளைவுகள், நல்ல விளைவுகள் ஏற்படுத்துவது. ஸோ 4 முக்கியமான நம்பர். அது முதல் உற்பத்தியாளர் ஹார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து 100லேருந்து 120 வருஷத்துக்கு டிசைன் பண்ண பம்ப் அது. அதை வந்து நம்ம நல்லா பராமரிக்கணும். இலவசமாக கிடைக்கிறதுனால அதை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஹெல்த்தியான டயட்டை சாப்பிடணும், ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா தூங்கணும். இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணாலே இருதயம் வந்து நல்லாயிரும். இருதயம் நல்லா இருந்ததுன்னா எல்லா உறுப்பும் நல்லாயிரும். பிரெயின் நல்லாயிருக்கும், லிவர் நல்லாயிருக்கும், கிட்னி நல்லாயிருக்கும், லங்ஸ் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிரும். ஸோ எல்லா உறுப்புகளை பற்றி சொல்லக்கு தான் நான் வந்திருக்கேன் இன்றைக்கி. ரெடி ஆச்சா? சாரி ஃபார் தி டிலே, கொஞ்சம் வந்துருப்போம். உங்களுக்கு
தெரியுமா? உடம்புல எத்தனை எலும்புகள் இருக்குது தெரியுமா? ஓ, வெரி குட். நல்லா, வெல் இன்ஃபார்ம்டு, வெரி நைஸ், நைஸ் டு ஹியர் திஸ். நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல பசங்களாக இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்கணும் தெரியுமா? 7 மணி நேரமா? கரெக்ட், 8 மணி நேரம் கரெக்ட். சின்ன குழந்தையா இருக்கும்போது 9 மணி நேரம் தூங்கணும். பிறந்த குழந்தை 22 மணி நேரம் தூங்கும். பெரியவங்களான பிறகு குறைஞ்சபட்சம் 7 மணி நேரம் தூங்கணும். சரியா? நீங்களாம் குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம், அதிகபட்சம் 8.5 மணி நேரம் தூங்கலாம். நீங்கள் இப்போ புரியுதா? இப்போ இந்த உறுப்புகள் பற்றிலாம் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு வியாதிகளை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம. சரி, நம்ம இந்த பூமி பந்து எர்த்து வந்து எப்போ உண்டாச்சு தெரியுமா உங்களுக்கு? தெரியுதா? ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. 454 கோடி 30 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் உண்டானது நம்ம பூமி. 454 கோடி 30 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் வந்துருச்சு. முதல்ல உயிர் உண்டானது பூமியில் வந்து 350 கோடி வருஷத்துக்கு முன்னால். புரியுதுங்களா? மீன் வந்தது 53 கோடி வருஷத்துக்கு முன்னால். தவளை வந்தது 16 கோடி வருஷத்துக்கு முன்னால். தவளை தான் கடல்லேருந்து தண்ணியிலேருந்து முதல்ல வெளியே வந்தது. அப்புறம் பூச்சிகள்லாம் வந்திருக்கு, நிறைய விலங்குகள்லாம் வந்திருக்கு. நம்ம நாட்டின் தேசிய விலங்கு என்னது தெரியுமா எல்லாத்துக்கும்? வெரி குட். அது வந்து 20 லட்சம் வருஷம் தான் ஆச்சு. என்ன, நம்ம வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 2 லட்சம். கரெக்டாக சொல்ல போனால் 1,96,000 வருஷம் தான் இருக்குது. நம்ம வந்து மனிதன் வந்து உலகத்தில் வந்து ஹோமியோ சேப்பியன்ஸ் பேர். நம்ம வந்த பிறகு 40 லட்சம் உயிரினங்கள் இருந்திருக்கு ஒரிஜினலாக. கடந்த 100 வருஷத்தில் 40 லட்சம் உயிரினங்களில் 20 லட்சம் அழிஞ்சு போச்சு. 20 லட்சம் தான் இருக்குது இப்போ. புரியுதுங்களா? எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, லாஸ்ட் இயர் வந்து நான் கென்யா போயிருந்தேன். கென்யாங்க ஆப்பிரிக்காவில் ஒரு நாடு. அங்கே நிறைய விலங்குகள்லாம் பார்த்தேன் நான். அப்போது ஏகப்பட்ட விலங்குகள் இருந்தது. அங்கே நிறைய சிங்கங்கள், 100கணக்கான சிங்கங்கள் இருக்குது, 1000கணக்கான யானைகள் இருக்குது, 10 லட்சம் வரிக்குதிரைகள் இருக்குது. நிறைய விலங்குகள்லாம் பார்க்க முடிஞ்சது என்னால். ஓப்பன் ஜீப்பில் சேஃபு தான், அது ஒன்றும் ஆபத்து கிடையாது. ஆனால் அங்கே வந்து அவ்வளோ விலங்குகள் இருக்குது. அதுக்கு வியாதி வந்தால் என்ன பண்ணணும்? நான் டாக்டர் ஆச்சே அப்படி கேட்டாங்க உள்ள டாக்டர்கிட்ட. சொன்னாங்க ஒரு விஷயம், விலங்குகளுக்கு வியாதியே வராதான். நமக்கு காமன் என்ன வியாதிலாம் இருக்குது? ரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, அலர்ஜி, ஆஸ்துமா, கேன்சர் எல்லாம் இருக்குல்ல நமக்கு, மக்களுக்கு வருது இல்லை. விலங்குகளுக்கு ரத்த கொதிப்பே கிடையாதான், சர்க்கரை வியாதியே கிடையாதான், கொலஸ்ட்ராலே கிடையாதான், ஹார்ட் அட்டாக்கே கிடையாது, கேன்சர் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தா தான் எனக்கு நிறைய விஷயம் புலப்பட்டுச்சு. அதான் சொல்லதுக்காக மெயினாக உங்களுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம உலகத்தில் எவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ இருக்காங்க உலகத்தில்? 150 கோடி, 145 கோடி இந்தியாவில். உலகத்தில் பார்க்குறீங்களா? காட்டுறேன் உங்களுக்கு. கரெக்ட். படிக்காத எத்தனை இருக்கு? 810 கோடி மனிதர்கள் இருக்காங்க நமக்கு. எவ்வளோ இருக்காங்க? 810 கோடி மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம தேசிய விலங்கு எத்தனை இருக்கு பார்த்தீங்களா? 5570 அவ்வளோதான் இருக்குது. எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஸோ பல உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும்? வியாதிகள் இல்லை, ஆனால் அழிஞ்சு போச்சு சுற்றுப்புற சூழல் மாறுபாட்டினால. புரிஞ்சுதுங்களா? இப்போ 2 விஷயம் சொல்ல வரேன் நான். மனிதர்களுடைய ஆக்டிவிட்டினால பல உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. அதனால் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நம்ம பூமி பந்தை காப்பாற்றணும். இது ஒரு பாயிண்ட்டு. 2வது, விலங்குகளுக்கு பிபி சுகர் கிடையாது, நமக்கு எப்படி வந்தது அப்படின்னு ஸ்டடி பண்ணி பார்த்தேன். அது ஸ்டடி பண்ணி பார்த்ததில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த சைடு பார்த்துட்டிங்களா? புரிஞ்சதில்ல? இது புலிகள் வந்து 5574 இருக்குது, சிங்கம் 20,000 சிங்கம் தான் இருக்குது, யானை 4,15,000 யானைகள் தான் இருக்குது. அவ்வளோதான், குறைஞ்சிட்டே வருது. சிறுத்தை 7 லட்சம் இருக்குது. ஆனால் மனிதர் மட்டும் 810 கோடிக்கு மேலே போயிட்டாங்க. சரி, நம்ம கூட மற்ற எல்லாம் அழிஞ்சிட்டே இருக்கு. ஃப்ளோரா ஃபானா, அதாவது தாவரங்கள், பூச்சி இனங்கள், பறவை இனங்கள், சிட்டுக்குருவி, விலங்குகள் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு. 20 லட்சம் விலங்கு அழிஞ்சு போச்சு ஆல்ரெடி. அதனால் நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றணும். இந்த பூமி பந்து வந்து எல்லா உயிருக்கும் பொதுவான பந்து. அதனால் எல்லாத்துக்கும் நம்ம அன்பு செலுத்தணும், எல்லாத்தையும் காப்பாற்றணும், கடமை நமக்கு இருக்குது. இப்போ அடுத்து ஏன் அதுக்கெல்லாம் வியாதி வரல அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பேச போகிறேன் உங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன குழந்தைகளாக இருக்கிறனால. ஆனால் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருந்தேன் நான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் தெரியுமா அதுக்கு வருது இல்லை? ஏன் வியாதி வருது இல்லைன்னா, படிங்க தம்பி, படி தம்பி,
விலங்குகள் பசிக்கும் போது மட்டும்தான் விலங்குகள்லாம் சாப்பிடுது. நம்ம எப்படி சாப்பிட்றோம்? நினைக்கும் போதெல்லாம் சாப்பிட்ருவோம், கிடைக்க போதெல்லாம் சாப்பிடுவோம். ஸோ பசிக்கவும் சாப்பிடணும். பசிக்கணும் என்ன பண்ணணும்? நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா ஓடி ஆடி விளையாடணும், அப்போ தான் பசிக்கும். உட்காந்து இருந்தால் பசிக்காது. ஸோ பசிச்சு சாப்பிடணும், ரொம்ப முக்கியம் அது. புரியுதுங்களா? புரிஞ்சுதா? அது ரொம்ப முக்கியம் அது. அடுத்து எப்படி சாப்பிடுது? நம்ம எப்படி சாப்பிட்றோம்? லபக்கு லபக்குன்னு. என்ன நம்ம எப்படி சாப்பிட்றோம்? ரொம்ப சிம்பிள். இப்போ உங்கள் தெரிஞ்சவங்க யாருக்காவது ரத்த கொதிப்பு இருக்கா? தெரிஞ்சவங்க யாருக்காவது இருக்கா ரத்த கொதிப்பு? கை தூக்குங்க. ரத்த கொதிப்பு உள்ள உங்கள் வீட்டில் யாருக்கா? வீட்டில் ரத்த கொதிப்பு இருக்கா? இல்லை. சரி, உங்கள் தெரிஞ்சவங்க வீட்டில் யாருக்கா சுகர் இருக்கா? சர்க்கரை வியாதி இருக்கா? கை தூக்குங்க. சரி, ஓகே. சரி, தெரிஞ்சவங்க வீட்டில் யாருக்காவது குண்டாக இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, சரி. வீட்டில் யாருக்காவது? ஓகே, புரியுதா? இது எல்லாமே தடுக்க ரொம்ப சிம்பிள் தான். வராமல் கூட தடுக்கலாம். நீங்கள்லாம் உங்களுக்குலாம் சுகர் வராமல், பிபி வராமல், கொலஸ்ட்ரால் தடுக்க முடியும். அதுதான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட நான். புரியுதுங்களா? இதுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப சிம்பிள். எத்தனை பல் இருக்குது நமக்கு? எதுக்கு இருக்குது? சுவைச்சு சாப்பிடணும். லபக்கு லபக்குன்னு முழுங்கிட்டு போகக்கூடாது. புரியுதுங்களா? பொறுமையாக சுவைச்சு சாப்பிடணும். அட்லீஸ்ட் 25 சரியாவது சுவைச்சு சாப்பிடணும், ரொம்ப முக்கியம் அது. அப்படி சவைச்சிங்கன்னா, அப்படி பண்ணிங்கன்னா, ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா 12லிருந்து 15% ஜீரணம் வயிறிலே நடக்குது. நல்லா கடித்து சுவைச்சு கூழாக்கி முழுகணும். அப்போ தான் அந்த டைஜஷன் நல்லாயிருக்கும். இந்த ஹார்மோன் சேஞ்ச் எல்லாம் கரெக்டாக இருக்கும். கெர்லின் ஹார்மோன் இருக்குது, டைஜஸ்டிவ் ஹார்மோன் இருக்குது, எல்லாம் இன்டர்லிங்காக இருக்கும். அது உணவு திருப்தி ஏற்படும். இந்த மாதிரி 25 சுவைச்சு சாப்பிட்டாலே வெயிட்டு கூடவே கூடாது உங்களுக்குலாம். நிறைய குழந்தைகள் பார்க்குறேன். இப்போ நம்ம குழந்தைகள் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. எல்லாம் ரொம்ப ஹாப்பி டு சீ தி சில்ட்ரன். இந்த டேட்டா சென்னை ஸ்டேட்டில் இருக்குது. சென்னையில் வந்து ஸ்கூல் சில்ட்ரனில் 30% பெண் குழந்தைகளும் 22% ஆண் குழந்தைகளும் குண்டாக இருக்காங்களாம். ஸ்கூல் மெட்ராஸ் டேட்டாவில் ஓவர் வெயிட்டாக இருக்காங்க. நீங்கள்லாம் கரெக்டாக இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்லை எனக்கு. அதனால் அதெல்லாம் குறைக்கணும். சுவைச்சு சாப்பிட்டாலே வெயிட் குறைஞ்சிரும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தான் அது. அடுத்து டென்டல் கேர் ரொம்ப முக்கியம். பல்லுடைய கவனம் ரொம்ப அதிகம். பல் வந்து எத்தனை 2 ரூல் ஆஃப் 2 நான் காயின் பண்ணியிருக்கேன். விதிமுறை 2ன்னு சொல்லியிருக்கேன். எத்தனை டைப் ஆஃப் பல் இருக்குது தெரியுமா? 2 டைப் ஆஃப் பல் இருக்குது. என்ன பல்கு? பால் பற்கள், அடல்ட் பற்கள். 2 பெரியவனான வர பல்கு 2 டைப் ஆஃப் பல் இருக்குது. தெரியும்ல? சின்ன வயசாக இருக்கும்போது 4-5 வயசில் விழுந்து முளைச்சிருக்குல்ல எல்லாத்துக்கும், அதுதான் பால் பற்கள், மில்க் டீத். அது இப்போ அடல்ட் டீத் வந்துருச்சு உங்களுக்கு. 2 டைப் ஆஃப் பல் இருக்குது. அந்த பல் வந்து எத்தனை நேரம் ப்ரஷ் பண்ணணும்? காலையில் சாயங்காலமோ. எவ்வளோ நேரம் ப்ரஷ் பண்ணணும்? 2 நிமிஷம் தான். ரொம்ப அப்படியே வச்சு மறந்துடக்கூடாது. பல் வலிக்கிட்டு மறந்து போயிடக்கூடாது. 2 நிமிஷம் வச்சு தேஞ்சு போயிடும் பல். அப்புறம் புரியுது? 2 நிமிஷம் பண்ணக்கூடாது. அதுக்கு முடிச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு ப்ரஷ் பண்ணக்கூடாது. முடிச்சுட்டு நீங்கள் வந்து 2 நிமிஷத்துக்கு வந்து விரலை வச்சு கம்மை மசாஜ் பண்ணணும். சரிங்களா? அது 2 வேளை பண்ணணும், 2 தடவை பண்ணணும். பார்த்துக்கோ நீங்கள். இதான் ரூல் ஆஃப் 2 நான் காயின் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ண எல்லாரும். மிருதுவான ப்ரஷ்ஷை வச்சு 2 தடவை பல் துளக்கணும், 2 நிமிஷம் பண்ணணும். நல்லா சாப்பிட்டவரை நல்லா வாய் கொப்பளிக்கணும். ரொம்ப முக்கியம் அது. அந்த வாய் கொப்பளிக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லாட்டா ஈரில் போய் உணவுப் பொருளோ ஸ்வீட்டோ சுகரோ சேர்த்துச்சுன்னா அது வந்து கிருமி உண்டாகி பல் சொத்தை ஏற்படும். நல்லா வாய் கொப்பளிச்சா பல் சொத்தையே வராது உங்களுக்கு. புரியுதுங்களா? வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா 50 வயசுக்கு மேலே அவங்க வந்து வருஷத்துக்கு 2 தடவை டாக்டர் போய் பார்க்கணும். சுகர் இருக்க பேஷண்ட் வருஷத்துக்கு 2 தடவை பல் டாக்டர் போய் பார்க்கணும். இதான் அதில் இருக்குது. அதில் புரியுதுங்களா? நானே படிச்சுட்டேன். அடுத்து வந்து பிள்ளை பண்ணி சொல்லிப்பா. இன்னொன்று, விலங்குகள்லாம் வந்து பார்த்துட்டே இருப்பீங்க. ஏதாவது விலங்கு நின்றுட்டே இருக்காது, ஓடிட்டே இருக்கும். அங்கே பார்த்தப்போ கென்யாவில் பார்க்கும்போது நான் பார்த்தேன். உங்களுக்கு தெரியும். இப்போ மான் என்ன பண்ணும்? துள்ளி ஓடிட்டே இருக்கும். அது பார்த்துருக்கீங்கள? சும்மா நிற்காது, அது ஓடிட்டே இருக்கும். அதனால அதுக்கு அடிக்கடி எக்ஸசைஸ் கிடச்சிட்டே இருக்குது. அதுக்கு உடல் பயிற்சி ரொம்ப அதிகமாக கிடைக்கிது. நல்லா ஓடிட்டே இருக்கனால அது விலங்குகள் ஓடுறது வந்து வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே ஆகிப்போச்சு. நம்மளாம் என்ன பண்ணுறோம்? ரொம்ப நேரம் உட்கார்ந்தே இருக்கிறோம். அதனால நிறைய வியாதிகள் வருது. ப்ரெஷர் காரணம், சுகருக்கு காரணம், கொலஸ்ட்ரால் காரணம், எல்லாமே உட்காந்து ரொம்ப நேரம் இருக்கிறது. இப்போ ரீசெண்டாக பாருங்கள், நல்லா இருக்குதா? நல்லா ஓடுது இல்லை? இப்போ புதுசாக ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க, 8 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்திங்கன்னா, இப்போ ஐடி ஒர்க்கர் வச்சுருக்கேன்,
ஐடி ஜாப், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர்லாம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க. நிறைய பேங்க் மேனேஜர் ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க. நிறைய ஆஃபீஸில் 8 மணி நேரத்துக்கு உட்காந்துருக்காங்க. காலைல 10 மணிக்கு போனால் 6 மணி தான் எந்திக்கிறாங்க. அதுக்குள்ள தொடச்சி 7 மணி 8 மணிக்கு உட்காந்துருக்காங்க நிறைய பேர். ஸோ 8 ஹவர்ஸ் மேலே உட்காந்து வேலை செஞ்சாங்கன்னா ஒரு பாக்கெட் சிகரெட்டு குடிச்சு சமம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஈக்குவல் டு ஒரு பாக்கெட் சிகரெட்டு. நீ சிகரெட் குடிக்காமல் இருக்கலாம், ஆனால் உட்காந்து 8 மணி நேரம் உட்காந்தா ஒரு பாக்கெட் சிகரெட்டு குடிச்சது சமமாயிரும். அது உடம்பு பாதிக்குது. அது அதனால் சுகர் வருது, பிபி வருது. அதனால் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். நீ சுறுசுறுப்பாக ஓடிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மான் ஏன் எப்படி ஓடுது, ஏன் வேகமாக ஓடுது? ஏன்னா என்ன, அது வந்து மற்ற விலங்கு துரத்துது. அதை புலி துரத்துனா மான் ஓடித்தானே ஆகணும். ஸோ புலியும் ஓடும், அது மானும் ஓடுது. அப்போ ரெண்டுக்குமே எக்ஸசைஸ் கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? சாரி சுவாமி, சாரி ஃபார் தி டிலே. ஸோ புலியும் எக்ஸசைஸ் கிடைக்குது, மானுக்கும் எக்ஸசைஸ் கிடைக்குது. இப்போ ரெண்டுமே ஆக்டிவிட்டி. மனசை வச்சுக்கோங்க, மூவ்மெண்ட் தான் லைஃபு. ஸோ மூவ் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போ மட்டும் இல்லை, இப்போ சில்ட்ரன் நிறைய பண்ணுவீங்க. பட் அடல்ட் ஆனாலும் வாழ்க்கையில் வந்து வாக்கிங் முக்கியம், ஆக்டிவிட்டி முக்கியம், மூவ்மெண்ட் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஒரு புலி வந்து மானை துரத்துன்னு வச்சுக்கோங்க. அது வந்து சான்ஸ் ஆஃப் கெட்டிங் தி இறை எவ்வளோ பெர்சன்டேஜ் நினைக்கிறீங்க? இப்போ ஒரு மானை ஒரு புலி துரத்துது, அது கிடைக்கிது 100% கிடைக்குமா, 5-10% கிடைக்குமா, 50% கிடைக்குமா? என்ன 50%? 99%? 50%? 100? உங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும் சொன்னேன்னா. அப்படியே நினச்சிட்டு இருக்கியே. ஒரு தம்பி சொன்னார் 100% புலி மானை பிடிச்சிருன்னு சொன்னார். அப்போ புலி மானை 100% பிடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துக்கிட்டோம், அப்புறம் உடைய வேண்டியது இருக்காது. ஒரு புலி சாப்பிட்டுச்சுன்னா 5 நாளுக்கு சாப்பிடாது, வேறு எதுவும் வயிறு ஃபுல்லாகிடும். அதுக்கு முழு மானை சாப்பிட்டுட்டுனா 5 நாளைக்கு பசிக்காது அதுக்கு. புரியுதுங்களா? அமைதியாக படுத்துருக்கோம். அப்போ குண்டாயிருமா அது படுத்தேருதுன்னா? அதில் 100% இருக்க முடியாது. 10% தான், 10% தான் கிடைக்கும் புலி துரத்துச்சுன்னா. அதனால தான் 10 வாட்டி ஓடினா தான் ஒரு தடவை இற கிடைக்கும். இறைவன் எப்படி டிசைன் பண்ணிக்காரு கவனிச்சிக்கலாம். 10 வாட்டி புலியை ஓட வைக்கிறாரு, அப்போ தான் ஒரு தடவை மான் கிடைக்கும். அப்போ புலிக்கு எக்ஸசைஸ் கிடைக்குது, மானுக்கு தப்பிக்குது, மானுக்கு எக்ஸசைஸ் கிடைக்குது. புரியுதுங்களா? ஸோ இயற்கையில் இந்த மாதிரி பல நீதிகள் வந்து நமக்கு புரியாத விதத்தில் டிசைன் பட்டு படைக்கப்பட்டிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டே பெரிய விஷயம் நமக்கு. இல்லை மனசை வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மூமெண்ட் ரொம்ப முக்கியம். இன்னொன்று, ஒரு புலியோ ஒரு சிறுத்தையோ ஒரு மானை சாப்பிட நினச்சிதுன்னா அது வந்து 100 மாண்டுதுன்னா ஒன்று தான் குறி வைக்கும். அது குறிக்கோளோடு போகும். அது எல்லா மானையும் பிடிக்காது. அது புரியுதுங்களா? அது எந்த மானை படிக்கலான்னு பார்க்கும். அது குறிக்கோள் முக்கியங்கிறது அது காட்டுது. அதை புரியுதுங்களா? ஸோ வாழ்க்கையில் குறிக்கோள் முக்கியம் நமக்கு. இன்னொரு விஷயம், விலங்குகளுக்கு வியாதிகள்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு முதல்ல பசிச்சா தான் சாப்பிடுவோம், விலங்குகள் சாப்பிடும், சுவைச்சு சாப்பிடும், ஆக்டிவிட்டி மூவ் பண்ணிகிட்டே இருக்குதும், குறிக்கோளோடு இருக்குதும், ஃபோக்கஸ்டாக இருக்குதும். 5வது முக்கியமான விஷயம், காட்டில் வந்து பொல்யூஷனே கிடையாது, ஆரோக்கியமாக நிலைமை இருக்கும். அங்கே தூசியோ கெமிக்கல் பொல்யூஷனோ மாசுத்தனமோ எதுவுமே கிடையாது காட்டில். அது ஒரு முக்கியமான காரணம். இப்போ நம்ம நாட்டில் எப்படி இருக்குது? பூமியில் என்ன இருக்குது? பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன காரணம்? நிறைய வெஹிக்கிள் எக்ஸாஸ்ட்டு, தூசி நிறைய வருது, ரோட் டஸ்ட்டு நிறைய இருக்குது. என்ன அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மூவ் பண்ணிக்கலாமா? மூவ் பண்ணிக்கலாம் டைமாம்மா. இந்த உங்கள் குழந்தைகள்லாம் இப்போ எத்தனை கிளாஸ் படிக்கிறீங்க எல்லாரும்? 6 to 10? சரி. இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்லாம் வைக்கும்போது எவ்வளோ மார்க் எடுக்குன்னு சொல்லுவாங்க எல்லாரும்? 100 இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 100 ஹெல்த்துக்கும் முக்கியமான நம்பர். ஹெல்த்து 100. இப்போ 4 வியாதிகள் பற்றி சொன்ன தெரியுமா? ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால், வெயிட்டு சொன்னேன்ல. அந்த 4லுமே 100க்கும் கனெக்ஷன் இருக்குது. மனசை வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இதில் இப்போ நார்மல் பிளட் ப்ரெஷர் எவ்வளவு, ரத்த கொதிப்பு எவ்வளவு?
120/80 அதான் நார்மல். என்ன ஆவரேஜ் நம்பர் போட்டால் எவ்வளோ வருது? 100 வருது. புரியுதுங்களா? அதே மாதிரி நார்மல் சுகர் வந்து ஃபாஸ்ட் வெறும் வயிற்றில் 100 கீழே இருக்கும். மனசு வச்சுக்கோங்க, 100 மனசு வச்சுக்கோங்க. மனசில் 100 மார்க் எடுக்க மாதிரி 100 நம்பர் வச்சுக்கோங்க. நார்மல் ரத்த கொதிப்பு 120/80 கீழே இருக்கணும். 140-90க்கு மேலே போச்சுன்னா மருந்து சாப்பிடணும். அடுத்து சுகர் வந்து வெறும் வயிற்றில் பார்க்கும்போது 100 கீழே தான் இருக்கணும். நார்மல் சுகர்னா அது மேலே போனால் டயபிட்டிஸ் சொல்லிடுவோம். கொலஸ்ட்ராலில் நிறைய டைப் இருக்குது. அதில் எல்டிஎல்னு ஒரு கொலஸ்ட்ரால் இருக்குது, அதுதான் பிளாக் அவுட்னாக்குறது. அது 100க்கு கீழே இருக்கணும். மனசு வச்சுக்கோங்க. இது மாதிரி வெயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வீட்டில் வயசானவங்களாம் வெயிட் குண்டாக இருப்பாங்க பார்த்துருப்பீங்க. என்ன அவங்க எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னா ஹைட் இன் சென்டிமீட்டர் -100. புரியுதுங்களா? ஹைட் எவ்வளோ? 160 சென்டிமீட்டர் இருந்தால் -100 60 கிலோ இருக்கலாம். 170 சென்டிமீட்டர் இருந்தால் -100 70 கிலோ இருக்கலாம். இது மனசு வச்சுக்கோங்க நீங்கள். புரியுதுங்களா? அப்புறம் இப்போ வந்து ஷல் ஐ டெல் அபவுட் டயட் சுவாமி? இப்போ வந்து வீட்டில் என்ன சமையல் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க உங்கள் வீட்டில்? பாம் ஆயிலா? அப்படியே கடல் எண்ணெய். ஓகே சரி. நல்ல எண்ணெய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுக்கு நல்ல எண்ணெய்னு பேர்? எள்ளெண்ணெய் தான் நல்லெண்ணெய்னு பேர். புரியுதுங்களா? எள்ளெண்ணெய்க்கு தான் நல்லெண்ணெய்னு பேர். ஸோ நல்ல எண்ணெய் வந்து நல்ல குட் ஆயில். கடலெண்ணெய் நல்ல எண்ணெய் தான். அண்டு இப்போ உதாரணமாக நம்ம ரைஸ் பிரான் ஆயில் இருக்குது, தவிட்டு எண்ணெய் இருக்காது, நல்ல எண்ணெய் தான், அது உபயோகப்படுத்தலாம். ஆலிவ் ஆயில் வந்து நம்ம இந்தியன் டைப் ஆஃப் குக்கிங்க்கு ஒத்து வராது. மனசு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம உலகில் நிறைய வியாதிகள் பார்க்குறோம். நம்ம அதில் வந்து ஒரு இப்போ இந்த நூற்றாண்டில் நிறைய பேர் இறந்து போனாங்க ஒரு வியாதியில். அது பேர் என்ன? கொரோனா. ஞாபகம் இருக்குல்ல? இந்த கொரோனா எதனால் வந்தது? நம்ம வந்து காட்டு விலங்குகளோட ரிசர்ச் பண்ணனாலையும் அதை அழிச்சதுனாலையும் புது வைரஸ் உண்டாயிடுச்சு. அதுதான் காரணம். அதனால் அந்த மாதிரி வைரஸ் திருப்பி வர வாய்ப்பு இருக்குது. நம்ம கவனமாக சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தாமல் இருந்தோம்னா அதை வர வாய்ப்பை குறைக்க முடியும். அந்த கொரோனா மாதிரி வியாதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிபி, டைஃபாய்டு, மலேரியா, டெங்கு இதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷனால் கிருமினால் வரக்கூடியது. பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் இந்த மாதிரி வியாதி வரக்கூடியது தான் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் பேர். உலகத்தில் வந்து 100க்கு ஒரு 20% மக்கள் வந்து அந்த இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்படுவாங்க. பட் 100க்கு 75% மக்கள் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ், வாழ்வியல் முறை வியாதிகள் நாங்கள் சொல்லுவோம், அதனால பாதிக்கப்படுறாங்க. அதில் தான் ரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, வெயிட்டு, கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக், கேன்சர்லாம் வருது. 170% அதனால் வரக்கூடியது தான். அந்த மாதிரி வியாதிகள்லே நம்பர் 1 என்ன அப்படின்னா ஹார்ட் அட்டாக் தான். ஹார்ட் அட்டாக் பற்றி ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஆஸ் அ கார்டியாலஜிஸ்ட் வந்து புது ஹார்ட் அட்டாக் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, திடீர்னு வலி சொல்லுவாங்க, டக்குன்னு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஹார்ட் அட்டாக் வந்து மாரடைப்பு வியாதியை நம்ம முன்கூட்டியே அறிய முடியும், தெரிஞ்சுக்கிட முடியும், தடுக்க முடியும். புரியுதுங்களா? அதனால் பயப்பட வேண்டாம். ஹார்ட் அட்டாக்கு எப்படி தடுக்கலாங்கிறத நான் உணவு முறைகளை பற்றி இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு. அந்த மாதிரி வியாதிகளில் ஹார்ட் அட்டாக்கை தடுத்தாலே நீங்கள் ரத்த கொதிப்பு தடுக்க முடியும், நம்ம சுகரை தடுக்க முடியும், கேன்சர் கூட தடுக்க முடியும். அதில் சில வியாதிகள்லாம் இருக்குது. அந்த உணவு முறைகள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம உணவில் வந்து நிறைய உணவுப் பொருட்கள் மாறிடுச்சு. இப்போ சுவாமிஜிக்கு தெரியும், பெரியவங்களுக்குலாம் தெரியும், ஆஃபீஸில் இருக்கிற பெரியவங்களுக்குலாம் தெரியும், 30 வயசு மேலே உள்ளவங்களுக்கு தெரியும். 30 வருஷத்துக்கு முன்னால் உணவு முறைகள் வேறு, இப்போ உள்ள உணவு முறைகள்லாம் மாறிடுச்சு. இப்போ உதாரணமாக நம்ம உலகத்தில் சிறந்த உணவு என்னன்னு நினைக்கிறீங்க? இட்லி. WHO சொல்லிடுச்சு இட்லி தான் உலகத்தில் சிறந்த உணவுன்னு. அது ஸ்டீம் ஹீட் பண்ணி வரக்கூடிய ஆவியில் வெந்த அரிசி பருப்பு கலந்து கலவை. அது அதில் பருப்பு அரிசியெல்லாம் சரியான கலவையில் இருக்கிறனால நல்ல உணவு. அது உலகத்தில் ஒஸ்ட்டு ஃபுட்டு இந்தியாவில் தான் இருக்குது. அது என்ன தெரியுங்களா? ஒஸ்ட்டு ஐட்டம் ஜிலேபி. அதுதான் ஒஸ்ட்டான். அது வந்து மைதா மாவு, சுகரு, கலரிங் ஏஜென்ட், கெமிக்கல், ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க, கீ போட்டு. ஸோ அதில் வந்து டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட் மேக்ஸிமம் இருக்குதான். அதனால அது ரொம்ப பாதிக்குது. அதனால் ஜிலேபி மாதிரி உணவை நம்ம அவாய்ட் பண்ணணும். இட்லி மாதிரி ஆவியோட உணவை நம்ம சாப்பிடணும். மனசை வச்சுக்கணும் நீங்கள். புரியுதுங்களா? இப்போ வந்து முக்கியமான விஷயம், எதுக்காக ஸ்வீட் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா
நம்ம சுகர் சாப்பிட்றோம்ல, சுகர் வந்து நமக்கு அடிக்ஷன் ஃபார்மிங், அது நமக்கு அடிமைப்படுத்தக்கூடியது. எல்லோரும் யாராவது படம் பார்த்துருக்கீங்களா? கோலமாவு கோகிலா படம் பார்த்துருக்கீங்களா யாராவது? எல்லோரும் பார்த்துருக்கீங்க? நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? என்ன விற்பாங்க அந்த ஹீரோயின்? அதில் ஹீரோயின் கொக்கைன் ஞாபகம் இருக்கா? கொக்கைன் விற்பாங்க, பார்த்தீங்களா? தெரியுமா? அந்த கொக்கைன் வந்து நல்லதா கெட்டதா தெரியுமா? அந்த கொக்கைன் வந்து நம்மளை அடிமைப்படுத்துது இல்லை, அதை விட 6 மடங்கு நம்மளை அடிமைப்படுத்தும் இந்த சுகரு. வெள்ளைச்சனி இருக்குது பார்த்தீங்களா? அந்த கொக்கைனை விட 6 மடங்கு அதிக பவர்ஃபுல் நம்மளை அடிமைப்படுத்தக்கூடியது. அதனால் ஸ்வீட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். சின்ன வயசுலேருந்தே பழக்கத்தை குறைச்சிடணும். இன்ஃபேக்ட் வி சில்ட்ரன் பீடியாட்ரிஷியன் நாட் டு கிவ் சுகர் ஃபார் சில்ட்ரன் ஃபார் 5 years கொடுத்து அடிக்ட் ஆகிடுவாங்க அதில். ஸோ அவாய்ட் பண்ணணும். ரேராக ஃபங்க்ஷனில் ஒன்று சாப்பிட்றது தப்பு இல்லை, அது டெய்லி சாப்பிட்றது அடிக்கடி சாப்பிட்றது நல்லது இல்லை, ஆபத்தாயிரும். அது புரியுதுங்களா? அது அடிக்ஷன் ஆயிரும். இது உலகத்திலே அதிகமாக சுகர் உற்பத்தி பண்ணுற நாடு எது தெரியுமா? தெரியுமா? வெரி குட். இந்தியா தான் நிறைய உற்பத்தி பண்ணுது. அதிகமாக கன்சியூம் பண்ணுற நாடு எந்த நாடு? அதுவும் இந்தியா தான். எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. அதனால தான் சுகரும் அதிகமாக இருக்குது இந்தியாவில். புரியுதுங்களா? அதனால் இதை அவாய்ட் பண்ணால் நம்ம டயபெட்டிஸ் அவாய்ட் பண்ணிடலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா சாப்பிட்டு தோடிக்கிட்டே இருக்கும், அது அடிக்ஷன் ஆகிடும், நம்ம அடிமையாயிருவோம் நம்ம. ஸோ அவாய்ட் பண்ணணும். அப்புறம் உப்பு அடிக்ஷன் ஃபார்மிங் தான். நம்ம உணவில் வந்து உப்பை குறைச்சி சாப்பிடணும், ரொம்ப முக்கியம். பெரியவங்களாக இருந்தால் 5 கிராம் ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் கணக்கு போட்டு பாருங்கள். வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 கிராம் சால்ட்டு, 4 பேர்னால் 20 கிராம் ஒரு நாளைக்கு. 5 × 4 20 கிராம். ஒரு மாதத்துக்கு 30 நாள் போட்டிங்கன்னா 600 கிராம் தான் உப்பு வாங்கணும். ஆனால் நிறைய வீடுகளில் 3 மடங்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. 1 கிலோ கல் உப்பு 1 கிலோ டாட்டா சால்ட் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வீட்டில் போய் கணக்கு போட்டு 5 கிராம் சால்ட் பெர் டே பெர் ஹெட்டு. நான் 5 பேர் இருந்தால் 25 கிராம் ஒரு நாளைக்கு. 5 × 25 கிராம் இன்ட்டு 30 நாள் போட்டிங்கன்னா 700 கிராம் தான் சால்ட்டு வாங்கணும். அப்படின்னா நீங்கள் பிபி கண்ட்ரோல் பண்ணிடலாம், வெயிட்டு குறைக்க கண்ட்ரோல் பண்ணிடலாம். நம்ம இப்போ சொன்னேன்ல, நடைப்பயிற்சி முக்கியம். நீங்கள் எக்ஸசைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஆக்டிவிட்டி நல்லா இருக்குது உங்களுக்கு, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நல்லா தூங்கணும். எத்தனை மணிக்கு தூங்க போகிறீங்க? 9 மணிக்கு. 9. வெரி குட், வெரி குட். எத்தனை மணிக்கு எந்திப்பீங்க? வெரி குட், பரவாயில்ல, வெரி குட். இந்த மாதிரி தான் சிரிக்கணும், நண்பர்களோடு சேர்ந்து சிரிக்கணும், மன ரிலைஸ் ஆயிரும். புரியுதுங்களா? எங்களுக்கு கூட இந்த மாதிரி சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தது ரொம்ப சந்தோஷமாக மெமரி இருக்குது எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது. சரி, இப்போ தான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வரப்போகிறோமே. இப்போ ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் இது. இப்போ நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சது எந்த வருஷத்தில்? சரி, இப்போ உலகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான நாடு எது உலகத்தில்? இப்போ அமெரிக்கா. இப்போ அமெரிக்கா. 2வது கண்ட்ரி என்னது? சைனா. 3வது இந்தியா. சரியா? நம்ம வந்து இந்த வருஷம் ஜப்பானை ஓவர்டேக் பண்ணிட்டோம். போன வருஷம் இங்கிலாந்தை ஓவர்டேக் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? 5வது கண்ட்ரியாக இருந்தது போன வருஷம் இந்தியா. இப்போ வந்து 3வது வந்துருச்சு. 2047 வருஷம் 100வது வருஷம் நம்ம சுதந்திரம் கொண்டாடும் போது நம்ம எப்படி இருப்போம்? ஃபஸ்ட்டாக இருப்போம். புரியுதுங்களா? அப்போ இன்னும் 23 வருஷம் கழிச்சு அப்போது எங்களுக்கெல்லாம் 85 வயசுக்கு மேலே ஆகிருக்கும். நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அதை. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு 10 வயசு ஆச்சுன்னா இன்னும் 23 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 33 வருஷம் இருக்கும். 20 வயசு இருந்துன்னா 43 வருஷம் இருக்கும். ஸோ 33லேருந்து 43 வருஷம் உங்களுக்கு ஆயிருக்கும். அந்த டைமில் நீங்கள் தான் இப்போ உலகத்தில் அதிகமான இளைஞர் இருக்கிறது இந்தியா தான். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் தான் நடத்த போகிறீங்க. அதனால் நீங்கள் பொறுப்புணர்வோட கவனமாக சிறப்பாக செயல்பட நான் வேண்டிக்கிறேன். புரியுதுங்களா? இதை ஸோ இந்தியா தான் நம்பர் 1 ஆகுது. அதுக்கு இப்போவே அறிகுறிலாம் தெரியுது. இப்போ எல்லா நாடும் நம்மளை பார்க்குறாங்க. இப்போ இந்தியா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. அதுக்கு உங்களை நம்பி தான் இருக்காங்க எல்லாருமே. உலகமே உங்களை நம்பி தான் இருக்குது. புரிஞ்சுக்கோங்க நீங்கள். புரியுதுங்களா? இதில் வந்து நம்ம இப்போ முக்கியமான விஷயம், முந்திலாம் உணர்வுபூர்வமாக இணைஞ்சிருந்தோம். இப்போ மொபைலில் இணைஞ்சிருக்கோம். ஸோ மொபைல் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை இருக்கான்னு பார்க்குறோம். அதெல்லாம் குறைச்சிக்கணும். நம்ம பொறுப்பு இருக்குது நமக்கு. போதை பழம் இல்லாமல், மது போதை புகை அடிப்படை இல்லாமல் நம்ம உடம்பை கவனமாக பாதுகாத்துக்கிடணும் நம்ம. ஸோ
ஸோ ப்ராப்பராக உணவு பழக்கங்கள் முக்கியம். டைமுக்கு உணவு சாப்பிடணும், மென்று சாப்பிடணும், அண்டு சரியான தூங்கணும். அண்டு இப்போ உணவு, இப்போ கல்வி எடுத்துக்கிட்டு ரொம்ப போட்டி ஆயிடுச்சு. இப்போ முந்தியெல்லாம் கொஞ்சம் தான் இருந்தது போட்டி. இப்போ உதாரணமாக இப்போ டாக்டர்ஸ் எடுத்துக்கிட்டு நான் படிக்கும் போதெல்லாம் ஒரு 1000 டாக்டர்ஸாக வெளியே வந்தாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 20,000 டாக்டர் வெளியே வராங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறையா போட்டி, நம்பர் ஆஃப் கூட ஸ்டூடெண்ட்ஸும் 2 lakhs 3 lakhs எழுதுகிறாங்க காம்படிஷன் எக்ஸாம்லாம். அதனால போட்டிகள் அதிகமாக இருக்கறனால எப்படி அதை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நான் கைட் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் வந்து உங்கள் பிளான் பண்ண உங்கள் லைஃப்பை எப்படின்னா, அடுத்த 1 வருஷம் என்ன பண்ண போகிறோம், அடுத்த 2 வருஷம் என்ன பண்ண போகிறோம், அடுத்த 5 வருஷம் என்ன பண்ணுறோம் நீங்கள் பிளான் பண்ணணும். எஸ்பெஷலி ப்ளஸ் 10th ஸ்டூடெண்ட், 11th ஸ்டூடெண்ட், 12th ஸ்டூடெண்ட் அது பிளான் பண்ணதை. அடுத்த வருஷம் என்ன பண்ணோம். இப்போ நீங்கள் கூட 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு லாங்குவேஜ் படிக்கிறது, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒரு பாட்டு கற்றுக்கிறது, திருக்குறள் மனப்பாடம் பண்ணுறது, ஸ்லோகங்கள் படிக்கிறது, இதெல்லாம் படிச்சுக்கலாம். நீங்கள் ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும். நீங்கள் புரியுதுங்களா? சரி, இந்த வருஷம் என்ன படிக்கணும், அடுத்த வருஷம் என்ன படிக்கணும், குறிக்கோளோடு நம்ம போகணும். நீங்கள் இதில் தமிழ் மீடியம் எத்தனை பேர், இங்கிலீஷ் மீடியம் எத்தனை பேர்? தமிழ் மீடியம் கை தூக்குங்க. அப்போ இங்கிலீஷ் மீடியம்லாம் கை தூக்குங்க. ஆல் தமிழ் மீடியம். ஓகே தமிழ் மீடியம். சாரி. ஸோ தாய்மொழி தமிழ் தான் ரொம்ப முக்கியம். எதனாலன்னா, இப்போ வந்து இவ்வளோ நாளும் அமெரிக்காவும் சைனாவும் ஜப்பானும் இங்கிலாந்தும் நம்பர் 1 இருந்த காரணமே அங்கே தாய்மொழியில் படிக்கிறாங்க அவங்க எல்லாரும். அதனால தாய்மொழி கல்வி ரொம்ப முக்கியம். அதில் ஃபோக்கஸ்டாக படிக்கணும். நீங்கள் புரியுதுங்களா? பாடப்புத்தகங்கள் தவிர லைப்ரரி இருக்குல்ல, உள்ள லைப்ரரி இருக்குதுல்ல, நீங்கள் அது தவிர எக்ஸ்ட்ரா புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உங்கள் அறிவை விருத்தி பண்ணணும். நீங்கள் அப்போ தான் உலகம் பறந்தது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு நீங்கள் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் என்ன நினைக்கிறீங்க? படிப்பு, வேறு அப்புறம் ஆரோக்கியம், அப்புறம் உணவு, அப்புறம் பணம், ஒழுக்கம். வெரி குட். அப்புறம் நான் ஒன்று சொல்லட்டுமா? ரொம்ப அனுபவப்பட்டு சொல்கிறேன் இந்த விஷயத்த. சில விஷயம். எஸ் ப்ளீஸ் கெட் அப். சொல்லுங்க தம்பி. எல்லக்கேளி என்ன? கரெக்ட், முக்கியம் அது. வெரி குட். கரெக்டான பாயிண்ட் தான் அது. வெரி குட். வெரி குட்ப்பா. ஸோ இந்த மாதிரி அதை அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல. ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆட்டிடியூடு அப்படின்னா நம்ம எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள் ரொம்ப முக்கியம். நம்ம ஆட்டிடியூடு நான் பார்த்துருக்கேன். கண்ணு தெரியாதவங்க கூட நல்ல ஆட்டிடியூட் இருந்து சாதிக்கிறத பார்த்துருக்கேன். கால் இல்லாதவங்க கூட நல்ல ஆட்டிடியூட். இப்போ கண் தெரியாதவங்க ஐஏஎஸ்ஸோடு ஆகியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இறைவன் நமக்கு கண்ணு, காது, கையெல்லாம் நல்லா கொடுத்துருக்காரு. ஸோ அது இல்லாதவங்க கூட நல்ல ஆட்டிடியூட் இருக்கிறதுனால ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க. புரியுதுங்களா? அதனால அந்த ஆட்டிடியூடு தான் ரொம்ப முக்கியம். அதை வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டங்கள் இருந்தாலும் நல்ல ஆட்டிடியூட் இருந்தீங்கன்னா நான் லைஃப்பில் மேலே வந்துடலாம் நம்ம. புரியுதுங்களா? ஸோ நல்ல மனப்போக்கு, நல்ல மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இது வந்து நான் வெங்கடேஸ்வர மருத்துவமனையில் வந்து 250 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அவங்க வந்து +2க்கு அப்புறம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களாம் அது காலேஜ். அதில் என்னென்னா பிஎஸ்சி ஃபிசிஷியன்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அண்டு பிஎஸ்சி கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஹார்ட் கேர் சொல்லிக் கொடுக்குது. பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி நாங்கள் நடத்துகிறோம். அப்படி 250 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கிறதுனால நான் அனுபவத்தில் கண்டுபிடிச்ச சில பாயிண்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, வெளியே தெரிய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. கமிட்மெண்ட் ஃபஸ்ட் சொன்ன நல்ல ஆட்டிடியூட் இருக்கணும், நல்ல மனப்பாங்கு இருக்கணும். அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அர்ப்பணிப்பு தான் உங்கள் வாழ்க்கையில் மேலே தூக்க போகுது. உங்கள் அர்ப்பணிப்பு வெளியே பேச முடியாது. நீங்கள் உங்களுக்குலாம் தெரியும் அது. புரியுதுங்களா? அர்ப்பணிப்பு இருக்கணும். அடுத்தது படி நம்பிக்கை. புரியுதுங்களா? கான்ஃபிடென்ஸ், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். எல்லாத்துலேயுமே செய்ய முடியும்னு நினைக்கணும். இப்போ புரியுதுமா? 2044 இந்தியா நம்பர் 1 நம்பிக்கை இருக்குல்ல எல்லாத்துக்கும். அந்த நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கணும். எனக்கு புரியுதுங்களா? நம்பிக்கை வேணும். எல்லாம் நம்பிக்கை தான் லைஃபே ஓடுது. புரியுதுங்களா? நம்பிக்கை தான் எல்லாம் நடந்துடும் நமக்கு. அடுத்து உறுதி. ஆமாம், கரேஜாக இருக்கணும். புரியுதுங்களா? கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது தான் உறுதி.
அடுத்து தைரியம். தைரியமாக கரேஜாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். புரியுதுங்களா? இந்த 3 4 நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். புரியுதுங்களா? தம்பி வாங்க, ஒரு ஐ கிவ் எ கிஃப்ட் ஃபார் யூ, ப்ளீஸ் கம், முன்னால் வாங்க. ஸோ இந்த 4 இருந்தீங்கன்னா, 4 மனசு வச்சுருந்தீங்கன்னா எதையுமே சாதிக்கலாம். ஆனால் இது வெளியே சொல்லக்கூடாது நீங்கள். புரியுதுங்களா? நிறைய பேருக்கு படிப்பு தெரியும், ஆனால் கம்யூனிகேட் பண்ண தெரியாது. உள்ள தெரியும், ஆனால் எழுத பேச தெரியாது. அப்படி நிறைய சில்ட்ரன் நான் பார்த்துருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு தெரியும், ஆனால் சொல்ல தெரியாது, எழுத தெரியாது, ஆனால் தெரியும் ஆனால் சப்ஜெக்ட். அதனால கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, படிக்கிறத புரிஞ்சுக்கணும், எழுதணும், பேசுறதை புரிஞ்சுக்கணும், திருப்பி சொல்லணும், கம்யூனிகேட் பண்ணணும். அதான் கம்யூனிகேஷன். சரியா? புரிஞ்சு பேசுறது தான் கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட். அடுத்து கலந்து ஆலோசித்தல். ஆமாம், இது கொலாபரேஷன். கொலாபரேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ தனியாக படித்து நம்பர் 1 ஆக முடியாது. கொலாபரேஷன், கூட்டு முயற்சியில் படிக்கணும் எல்லாரும். புரியுதுங்களா? ஸோ கொலாபரேஷன் ரொம்ப முக்கியம். கலந்து ஆலோசித்து படிக்கணும். அப்போ தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ரொம்ப நல்லா மேலே வர முடியும் நம்ம. புரியுதா? அடுத்து ஆக்கப்பூர்வ சிந்தனை. ஆமாம், அதாவது நீங்கள் என்ன பண்ணணும், கிரியேட்டிவ் விசுவலைசேஷன். கிரியேட்டிவ்னா அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து எப்படி படிக்கலாம், அப்படி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அடுத்து என்ன பண்ணலாம், இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலாம், என்ன இருந்துகிட்டே இருக்கணும் மனசில். அது கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் நாங்கள் சொல்லுவோம். அதை கிரியேட்டிவ் திங்கிங், அது ஆக்கப்பூர்வ சிந்திக்கணும். அதை புரியுதா? அடுத்துப்பா திறனாய்வு சிந்தனை. அதுக்கு என்னென்னா இங்கிலீஷில் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் சொல்லுவோம். தப்பு நடக்கும், தவறு நடக்கும், அதை கவர் பண்ணக்கூடாது. அது எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கணும் நம்ம. உங்களுக்கு உங்கள் நண்பர்கள்ட்டையோ டீச்சர்ட்டையோ பெரியவங்கள்ட்டையோ கேட்டு இது நடந்து இந்த மாதிரி இது எப்படி சரி பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கட்டும். இது பேர் கிரிட்டிக்கல் திங்கிங். இது 4 வெளி உலகத்தோடு நீங்கள் கம்யூனிகேட் பண்ண வேண்டியது. புரியுதுங்களா? ஹார்ட்டில் 4 அறைகள் இருக்காது. 4 பாயிண்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. முக்கியமாக நாலேஜ் தான் பவருங்க. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, நாலேஜ் தான் பவர். உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் தெரியணும், நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியும். அதுக்கு படிப்பு, நாலேஜ் முக்கியம். 2வது வந்து எம்பத்தி. எங்கள் ப்ரொஃபஷன் ரொம்ப முக்கியம். அது டாக்டர் ப்ரொஃபஷன், நர்சஸ் ப்ரொஃபஷன், எங்களுடைய தொழிலில் எம்பதி ரொம்ப முக்கியம். நானே பார்த்துருக்கேன், நிறைய டாக்டர்ஸ் வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் எடுத்திருப்பாங்க, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண தெரியாது. ஏன்னா எம்பதி அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும், ஆனால் எம்பதி இல்லை அவங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் நண்பர்கள் கூட கலந்து ஆலோசித்து ஃப்ரெண்ட்லியாக கருணையாக இருக்கணும். அடுத்து வந்து நான் முதல்ல சொல்லியிருக்கேன் கம்யூனிகேஷன் படிக்கிறது எழுதுறது தெரியணும். டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ பலதரப்பட்ட சூழ்நிலை வந்திருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். சிலவங்க பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், லைட் இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், கஷ்டங்கள் நிறையா இருக்கணும். எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைஃப் இருக்கும் நமக்கு. அது எவ்ரிபடி லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட்டு. எவ்ரிபடி ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு. ஆனால் இறைவன் எல்லாத்துக்கும் ஒன்றா தான் ஈக்குவலாக கொடுத்துருக்காரு. என்னது அது? நேரம். 24 ஹவர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் ஒன்று தானே, மாற்ற முடியாது. ராஜாக்காக கூட டைமும் கஷ்டப்படுற குறைச்ச டைமும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஈக்குவல் 24 மணி நேரம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி செலவழிக்கிறோம் நம்ம கையில் தான் இருக்குது. புரியுதுங்களா? அதை கரெக்டாக செலவழிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அது புரியுதுங்களா? இன்னொன்று, ஒரு ரீசெண்டாக நேற்று தான் அந்த பேப்பரில் பார்த்தேன், நண்பர்களை தேர்வு செய்து எப்படி ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் போடுறது. அதில் ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அதில் நீங்கள் வந்து எந்த நண்பர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு அறிவு விருத்தி ஆகுதோ அந்த நண்பர் நல்ல நண்பர். எந்த நண்பர்களோட பேசும்போது உங்களை பாசிட்டிவாக உங்களை நினைக்க வைக்கிறாரோ, உங்களை சந்தோஷப்படுத்துகிறாரோ அது நல்ல நண்பர். உங்களுக்கு மனச்சாட்சிக்கு ஒன்று தெரியும்ல, நல்லது கெட்டதுன்னு, அது நல்லது விஷயங்களை சொல்லுறது நல்ல நண்பர். ஒரு நண்பர் பேசும்போதே உங்களுக்கு கவலையாயிரும், அது நல்ல நண்பர் கிடையாது. புரியுதுங்களா? சரி, நல்ல நண்பர்களோட பழகணும், நல்ல நண்பர்களோட கூட சேர்ந்துருக்கணும், ரொம்ப முக்கியம் அது. புரியுதுங்களா? புரியுதுல? அது ரைட். ஓ இருக்கா? இதில் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? எல்லாமே யூஸ் பண்ணுறாங்களா? வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களா? சரி, ஓகே. குறைச்சி யூஸ் பண்ண, நல்ல விஷயத்துக்கு செலவழிக்கிறோம் மொபைல் ஃபோனை. புரியுதுங்களா? நல்ல விஷயத்துக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செலவழிக்கிறோம். ரொம்ப நேரம் இது மொபைல் எப்படி ரொம்ப அடிக்ஷன் ஃபார்மிங். இது இப்போ அடிமை பண்ணுறது இப்போ சிகரெட்டு, ஆல்கஹால், மற்ற போதை வஸ்துக்கு அடிமை மட்டும் இல்லை, மொபைல் அடிக்ஷன் தான். நான் நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒரு கார்டியாலஜிஸ்டோட பையனே, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கார்டியாலஜிஸ்ட்டு, அவர் பையனே மொபைலுக்கு அடிக்ட் ஆகி படிக்காம விட்டுட்டான். மெடிக்கல் காலேஜே படிக்கல, பாஸே பண்ணல, அவன் அடிக்ட் ஆகிட்டான். ஸோ மொபைல் ஃபோன் அடிக்ஷனும் ஒரு முக்கியமான பிரச்சனை தான். அதனால் நீங்கள் எல்லாம் மொபைல் ஃபோனை அடிக்ட் ஆகாமல் கேமில் விளையாடக்கூடாது. மொபைலுக்குள்ள கேம் விளையாண்டிங்கன்னா அடிக்ட் ஆகிடுவீங்க.
கேம் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும் நீங்கள். எப்பொழுதுமே நல்லது நடக்கும்னு நினைக்கணும் எல்லாத்தையுமே. இந்த ஆட்டிடியூட் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். லைஃப் லாங் லேர்னிங். இப்போ நான் டாக்டர் ஆகிட்டேன்னு படிக்க நிறுத்த முடியாது. நானும் டெய்லி படிக்கணும். எதிர ஜேர்னல் படிக்கணும், புக்ஸ் படிக்கணும், மேகசின்ஸ் படிக்கணும், பேஷண்ட்டு படிப்போம் நாங்கள். சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுத்தோன்னா அடுத்து அந்த மருந்து எப்படி வேலை செய்யுது, பிபி குறைதா கூடுதா, டோஸ் சஜஸ்ட் பண்ணுறது. லேர்ன் ஃப்ரம் பேஷண்ட் ஆல்சோ. எவ்ரி பேஷண்ட் டிஃப்ரெண்ட். அது மாதிரி வாழ்நாள் கூட நம்ம படிக்கணும். நம்ம புரியுதுங்களா? அண்டு உறவுகளை கட்டப்படுத்தார். அதாவது நம்ம ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தர் கூட நண்பர்களோட, வீட்டில் உள்ள அப்பா அம்மா கூட, சகோதரர் கூட, சகோதரி கூட, உறவினர் ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ் அண்ட் நியூ லேர்னிங் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். இந்த நாளை பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? விடாமுயற்சி வெற்றி. யார் கண்டுபிடிச்சாங்க ஃப்ளைட்டை? அவங்க என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க தெரியுமா? கார் மெக்கானிக்கு, சைக்கிள் மெக்கானிக்கு. ரைட் பிரதர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆனால் அதை ஏரோப்ளைனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் சாமுவல் லாங்லின்னு பார்த்தீங்கல்ல, அவருக்கு கோடிக்கணக்கான படத்தை அமெரிக்கன் கவர்மெண்ட் கொடுத்து, அது ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரிசர்ச். அவருக்கு கோடியாக பணத்தை கொடுத்து பிளேனை கண்டுபிடிச்சி பணத்தை கொடுத்தாங்க. அவர் தான் சயின்டிஸ்ட், நம்பர் 1 சயின்டிஸ்டான் அமெரிக்காவில். அப்போ ஆனால் கண்டுபிடிக்க முடியல அவரால். அவர் கண்டுபிடிச்ச ஃப்ளைட்டு தான் அது மேலே இருக்குது. அது பறக்கவே இல்லை. நான் எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா, அவர் எதுக்காக ரிசர்ச் பண்ணார்? அவர் ஏன் இந்த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாருன்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட் நல்ல பேர் வாங்கணும், அமெரிக்கன்லேருந்து ஃபண்டு வாங்கணும், நான் பெரிய ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு, என்னை நம்பி தான் எல்லாம் பணம் கொடுக்குவாங்கன்னு அவர் பெருமிதத்தில் இருந்தார். அவர் தான் நல்ல பேர் எடுக்கணும்னு எண்ணத்தில் இருந்தார் ஒழிய, தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரிசர்ச்சில் நான் பெரிய ஆளாக இருக்கணும்னு குறிக்கோள் இருந்தால ஒழிய, பறக்க வைக்கணும் மக்களை அப்படின்னு என்ன இல்லை. தான் செல்ஃபிஷ் எண்ணத்தில் இருக்கவங்க யாரும் முன்னேற மாட்டாங்க. புரியுதுங்களா? தானுக்கு தான் எல்லாம் வேணும்னு நினைக்க யாரும் முன்னேற மாட்டாங்க. அதனால இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினச்சாதான் சாதிக்க முடியும் வாழ்க்கையில். புரியுதுங்களா? இது ரைட் பிரதர்ஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இது சைக்கிள் கடை வச்சுருந்து அவன் ரிசர்ச் அவனுக்காக பண்ணலத. இது எல்லாரும் பறக்கணும், எல்லாரும் ஃப்ளைட்டில் போகணும்னு ஆசைப்பட்டு அவன் ரைட் பிரதர்ஸ் பண்ணது தான் அந்த ஏரோப்ளைனுக்கு. புரியுதுங்களா? இதுக்குள்ள என்ன காரணம்? நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும், அண்டு பொதுமக்களுக்கு எல்லாம் நல்லதாக பயன் நினச்சாங்களே, கடவுளாக பார்த்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி எல்லாம் சாதகமாக நடக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? சொல்ல புரியுதுல்ல? பார்த்து செல்ஃபிஷாக நினைக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் கிடைக்குன்னு நினைக்கணும். எல்லாத்தையும் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்துருக்கீங்கள? நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? எதுக்காக இதை எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸோட CEO என்ன சொன்னாருன்னா, ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்னா, எங்களுக்கு ஒரே போட்டியாளர் பொறாமையாளர் யாருன்னா தூக்கம் அப்படின்னு இருக்காரு. ஸோ தூக்கம் தான் எங்களுக்கு எதிரின்னு சொல்கிறாரு நெட்ஃப்ளிக்ஸோட ஓனர். அப்போ என்ன அர்த்தம்? நம்மளாம் அதுக்கு அடிமையாகிட்டோம் அர்த்தம். சினிமாவுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அடிமையாகிட்டு நம்மளை வந்து ஏமாளியாக்குறான்னு அர்த்தம். அதனால் சினிமா பார்க்குறதையோ நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறதையோ அவாய்ட் பண்ணிவிட்டு ஒழுங்காக தூங்கணும், ரொம்ப முக்கியம். தூக்கம் தான் எனக்கு போட்டியாளர் நெட்ஃப்ளிக்ஸ் ஓட சொல்கிறாரு. எவ்வளோ மோசமான விஷயம் அது. படி. ஸோ நெட்ஃப்ளிக்ஸை பார்க்காம என்ன பண்ணணும்? தூங்கணும். இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குல்ல, ஃபாஸ்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டு ஃபுட்டு தான் சாப்பிடணும், வெளி ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். அடுத்து நல்ல நண்பர்களை பற்றி பேசியிருந்தேன், ஞாபகம் இருக்குல்ல? அதில் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்படுற ஃப்ரெண்டையோ, உங்களுக்கு டிப்ரெஸ் பண்ணுற ஃப்ரெண்டையோ சேர்க்கக்கூடாது. நல்ல மென்டலாக நீங்கள் பழகணும். டிவி பார்க்குற டைமில் எக்ஸசைஸ் பண்ணணும். அது பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம். அதனால் அது சரியில்லை இது சரின்னு சொல்லக்கூடாது. அது எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கணும் நீங்கள். அடுத்து சில விஷயங்கள் சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே பார்த்துருக்கேன். ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரே விஷயத்த. அது பண்ணிட்டு வேலையை விட்டுருவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. அது ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷனில் இறங்கணும். அடுத்து எதையுமே குறை சொல்லாமல் நம்ம ரெஸ்பான்சிபிளாக பொறுப்படுத்தி பண்ணணும். இதுதான் உங்களுக்குள்ள அறிவுரை. அதில் நேர்மையாக இருக்கணும் நம்ம. அதாவது நமக்கு ரைட்டுன்னு செய்ததை பண்ணணும், நமக்கு தப்புன்னு தெரியுங்களா அது பண்ணக்கூடாது. அதான் தனிப்பட்ட நேர்மை. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து
தனிப்பட்ட மற்றும் தொழில்முறையான சூழலில் பயத்தை எதிர்கொள்வது. ஆமாம், அதாவது நம்ம வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். அதை பெருசெல்லாம் சரி. இப்போ உதாரணமாக உங்களுக்கு வந்து பயமாக இருக்குன்னா அதை எப்படி சால்வ் பண்ணி நம்ம முயற்சி எடுத்து முடிக்கணும். அதை அடுத்து பயணம் மற்றும் பொறுப்புகளை ஏற்கவும். சரி, இவங்களாம் எக்ஸ்கர்ஷன் உண்டா சுவாமிஜி? உங்களுக்குலாம் சுவாமி எக்ஸ்கர்ஷன் நீங்கள் ட்ராவல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயங்க. நீங்கள் நம்ம சென்னை சிட்டிலே நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எப்படின்னா மெரினா பீச் பார்த்துருப்பீங்க, விவேகானந்தர் இல்லம் பார்த்துருக்கீங்களா? லைட் ஹவுஸ் பார்த்துருப்பீங்க, கன்னிமர லைப்ரரி பார்த்துருப்பீங்க, மியூசியம் பார்த்துருப்பீங்க, கபாலீஸ்வரர் கோயில் பார்த்துருப்பீங்க. எல்லாம் பழமையான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாத்தையும் பயணம் ரொம்ப முக்கியம். இது மாதிரி வெளியூர் பயணம் போகும்போது பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க, பலதரப்பட்ட உணவுகள் இருக்கும், பலதரப்பட்ட பழக்க வழக்கங்களும் அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப உங்களுக்கு வாழ்க்கையில் உதவியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அனுபவமாக இருக்கும் அது உங்களுக்கு. அடுத்து தெளிவான இலக்குகள் மற்றும் கால வரையறைகளுடன் உங்களை மேம்படுத்துங்கள். எப்படி புரியுது உங்களுக்கு? நீங்கள் என்ன பண்ணணும், என்ன சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இவ்வளோ நாளில் பண்ணணும், இத்தனை நாளில் பண்ணு சொல்லிட்டு முடிவு பண்ணி சாதிக்கணும். நீங்கள் கியூரியாசிட்டி அதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இந்த ஏஜில் இதை தெரிஞ்சுக்கணும், அது கேள்விப்பட்டே இருக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப புரியுதுங்களா? ரொம்ப முக்கியம் இது. அடுத்து தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அது ஃபெயில் எல்லாத்துக்கும் வரும். இப்போ வந்து ப்ளஸ் மட்டும் தான் வெளியே சொல்லுவாங்க. இப்போ எந்த லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், நெகட்டிவ் தெரியாது. அது பாடம் படித்து நம்ம முன்னேறணும் நம்ம, புரியுதுங்களா? ஓகே. அடுத்து ஒவ்வொரு பின்னடைவுகளையும் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக ஆக்குங்கள். வரவேற்பு சவால்களை சமாளித்து தன்னம்பிக்கை உருவாக்குகிறது மற்றும் நீங்கள் வளர உதவுகிறது. பிரச்சனை வந்தால் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இது திறமையாக மாறிடுவீங்க நீங்கள், புரியுதுங்களா? அடுத்து ஒழுங்காக இருங்கள். நல்ல அமைப்பு மன அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் உற்பத்திறனை மேம்படுத்துகிறது. ஆமாம், டிசிப்ளின்டாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம வந்து சாதிக்க முடியும் எல்லாத்தையுமே. நம்ம வந்து உலகம் வந்து ஹீட் ஆகிட்டே போகுது. வெரி குட். இல்லை குளோபல் வார்மிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. தேங்க்யூ, குட் பாய், வெரி குட்பா. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். தண்ணீர், எலக்ட்ரிசிட்டி, பெட்ரோல் இதை குறைச்சி யூஸ் பண்ணணும். மறுசுழற்சி முடியாத பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. உணவை வீணாக்கக்கூடாது. இப்போ உணவு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அது வீணாக்கக்கூடாது, முக்கியம். ஆடம்பரமான பயன்பாட்டுகளையும் எலக்ட்ரானிக் ஸ்டாஷையும் அவாய்ட் பண்ணணும். நம்ம நுரையீரல் என்ன வேலை செய்யுது? நுரையீரல் என்ன பண்ணுது? நுரையீரல் என்ன வேலை செய்யுது? ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் வெளியே ஓடுது. மரங்கள்லாம் என்ன பண்ணுது? அப்போ எவ்வளோ முக்கியம் மரங்கள்லாம், புரியுதுங்களா? அதில் ஒருத்தரும் 10 மரங்கள் நட்டுட்டிங்கனாலே நீங்கள் வாழ்நாள் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜனை நீங்கள் பூமிக்கு திருப்பி கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒருத்தர் கடமையும் 10 மரங்கள் நடுறது ரொம்ப முக்கியம். அப்படின்னா குளோபல் வார்மிங் நம்ம தவிர்க்க முடியும். அண்டு நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய ஆக்சிஜனை நம்ம திருப்பி பூமிக்கு கொடுத்துட்டு போகிறோம்னு அர்த்தம் நம்ம. ஸோ உடல் ஆரோக்கியம் முக்கியம், மன ஆரோக்கியம் முக்கியம். உடல் ஆரோக்கியம் எதை வச்சு இருக்குது? நம்ம சாப்பிட்ற உணவை பொறுத்து, நம்ம பயிற்சியை பொறுத்து, நம்ம தூக்கத்தை பொறுத்து உடல் ஆரோக்கியம் இருக்கும். மன ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? நம்ம எடுத்துக்கூடிய இன்ஃபர்மேஷன், என்னென்ன இன்ஃபர்மேஷன் உள்ளே எடுத்துக்கிட்டோமோ, தகவல் உள்ளே தெரிஞ்சுக்கிறோமோ அதை வச்சு இருக்குது. ஸோ நம்ம இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் நல்ல தகவல் தான் உள்ளே விடணும், எல்லா தகவலும் உள்ளே விடக்கூடாது, புரியுதுங்களா? இப்போ மீடியாவில், செல்ஃபோனில், டிவியில், நியூஸ் பேப்பர் பல விஷயங்கள் வெளியே வருது. எல்லா தகவலும் முக்கியம் இல்லை. உங்களுக்கு என்ன தகவல் முக்கியமோ அதை மட்டும் எடுத்துக்கிடணும், அப்போ தான் நல்லது. இப்போ வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, தேவையான இன்ஃபர்மேஷன் உள்ளே எடுத்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் கொண்டு போக முடியும். புரியுது? ரொம்ப அனுபவப்பட்டு இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை அடுத்து தம்பி, எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் வேண்டாம், தேவையான விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒருத்தரும் உங்களால் ஒரு முழு முயற்சி எடுத்து சிறப்பாக செயல்படணும்னு அர்த்தம். ஒருத்தர் காம்படிஷன் கிடையாது. உங்களுக்கு ஒருத்தர் வித்தியாசமான திறமைகள் இருக்கும். நீங்கள் டூ யுவர் பெஸ்ட், அதுதான் அர்த்தம். அதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை சிறப்பாக செய்யுங்க. உங்களால் உள்ள பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கணும் நீங்கள், புரியுதுங்களா? ஸோ நான் பெஸ்ட்டாக பண்ணிட்டேன் அப்படி சொல்லணும் நீங்கள் எதுனாலும். அடுத்து வாழ்க்கை வெற்றி. எப்போதும் நம்பிக்கையாகவும் உங்களின் தொழில் முறையில் ஆர்வமாகவும் இருங்கள். எப்படின்னா சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கணும்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, யூ ஹேவ் டு பேஷனேட் அபவுட் தி பீப்புள்
அண்ட் பேஷன் டிபெண்ட் ப்ரொஃபஷன். பேஷன் என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து ஈடுபாட்டோட ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த ஈடுபாட்டோடு நீங்கள் செய்கிற எல்லா வேலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இதுதான் அதுக்கு அர்த்தம். புரியுதுங்களா? செய்த சிறப்பாக செஞ்சீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? இதான் லாஸ்ட் ஸ்லைடுங்க. சிறப்பாக செய்ய நான் வேண்டிக்கிட்டேன், இறைவனை வேண்டிக்கிட்டேன். இது வந்து நான் ஒர்க் பண்ணுற இடம், இந்த இடம் தான் வெங்கடேஸ்வரா மருத்துவமனை. லாஸ்ட் லைன் படி தம்பி. உடல் நலமே உண்மையான செல்வம். நோய் சிகிச்சை அளிப்பதை விட அதை தடுப்பதே சிறந்தது. புரியுதுங்களா? சார் வராமல் தடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஓகே, ரைட், தேங்க்யூ. டாக்டர் நிறைய இடங்களில் டாக்டருடைய இன்ஸ்டியூஷன்லேயே 250 குழந்தைங்க படிக்கிறாங்க, மருத்துவ சார்ந்த விஷயங்களை படிக்கிறாங்க. அவங்க ஆஸ்பத்திரியிலே நிறைய டாக்டர், 50 டாக்டருங்கள எத்தனை டாக்டர் இருப்பாங்க டாக்டர்? 80 டாக்டருங்க அந்த மருத்துவமனையில் சேவை செய்கிறாங்க, பணியாற்றுறாங்க. எவ்வளோ அனுபவம், எத்தையும் ஆயிரக்கணக்கான பேஷண்ட்டை பார்த்த அனுபவம். பொதுவாக மருத்துவ சார்ந்த விஷயங்களில், மருத்துவ கவுன்சிலிங்கில் அதிலெல்லாம் தான் நிறைய பேசி பழக்கம் இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ஆரோக்கியத்தை பற்றியும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்ற எப்படி இருக்கணுங்கிறத பற்றியும் தெளிவாக 6வது குழந்தைங்களிலிருந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு ஸ்லைடு இது மாதிரி கொண்டு வந்திருக்கிறார். அவர் கூறிய கருத்துக்களில் எல்லாமே விவேகானந்தர் கூறிய கருத்துக்களே அது இன்னொரு வேறு விதமாக கொண்டு வந்து கொடுத்துருக்குறார். இங்கே ஒவ்வொன்றும் இருக்கு இல்லையா? மற்றவர்களின் நன்மைக்காக உன் வாழ்க்கையை தியாகம் செய். உன்னை தியாகம் செய்வதால் மட்டுமே மற்றவர்களின் இதயங்களை வெல்ல முடியும். இது போல பலமே வாழ்வு, பலமின்மை மரணம், உன்மீது நம்பிக்கை கொள். இதெல்லாம் யாருக்குரிய கருத்துக்கள்? விவேகானந்தருக்குரிய கருத்துக்கள். அவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து போயிருக்கிறார். அது இந்த காலத்துக்கு நமக்கு தேவையான மாதிரி ஒரு மெத்தடில் சொல்லும்போது நம்ம மனசில் இன்னும் தெளிவாக பதியும். அதுக்காக டாக்டர் அவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ பேர், அவர் ஒரு பேஷண்ட்டு பார்த்தா அவ்வளோ இது மிஸ் பண்ணால. வெளியிலெல்லாம் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்குன்னு அவருக்கு 1000-2000 ரூபா, அதுக்கும் அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு பிஸியாக இருக்கிற டாக்டரு நம்மக்கிட்ட வந்து உங்ககிட்ட இதெல்லாம் ஏன் சொல்லணுன்னா, நீங்களும் வாழ்க்கையில் உயரணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சமுதாயத்துக்கு உங்களுக்கு பங்களிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அடுத்த முறை வரும்போது இன்னும் சில தகவல்களோட ஜனவரி மாதம் ஏதாவது ஒரு நாளில் அதை பற்றி அவர் டாக்டர் வந்து பேசுவார். அடுத்த முறை வரும்போது உங்கள்கிட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்ததில் எழுதி வச்சுக்கோங்க, கேள்வி கேட்கலாம், அவர் அதை சொல்லுவார். ஓகேவா? சந்தோஷமா? சரி, அவருக்கு கருத்துக்களை கடைசியாக சொன்னார் இல்லையா, டேக் அவே பாயிண்ட்ஸு என்ன எது எது வேணுமோங்கிறது அதை கடைசி ஸ்லைடில் படிக்குது. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லைடெல்லாம் கூட போட்டு கூட காட்டுறோம் அப்புறமா. ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் மனதில் பதிக்கொண்டு இப்போ வர்ற எக்ஸாம்பிளெல்லாம் நல்லா பண்ணி இப்போ வீட்டுக்கு போகும்போது செல்ஃபோன் அடிக்ஷனுக்கு வழி இல்லாமல் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வந்து இன்னும் எவ்வளோ நல்லபடியாக மார்க் இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிறது அதையே பார்த்து நீங்கள் மேலும் மேலும் உயரணுங்கிறதுக்கு டாக்டர் எண்ணம், நம்முடைய இல்லத்தினுடைய எண்ணமும். சரியா? நம்முடைய இல்லத்தினுடைய நோக்கம் என்ன? இது யாருக்காக ஆரம்பித்த இன்ஸ்டிடியூஷன்? ஏழைங்களுக்காக, வசதி இல்லாத குழந்தைங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷனு இன்றைக்கி 120 வருஷம் ஆக போகுது. தொடர்ந்து தேவையானவங்களுக்கு சேவை பண்ணுற இந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்து அவர் பேசுகிறது அவருக்கும் ஒரு பெரிய புண்ணியம். சரியா? பிரம்மானந்த்ஜி, ராமகிருஷ்ணன்ஜி ஆரம்பித்த இன்ஸ்டிடியூஷனில் வந்து பேசுகிறது. அதுபோல் அவர் மறுபடியும் வந்து உங்கள்கிட்ட பேசி உங்களுடைய அறிவையை விருத்தி பண்ணி உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான நல்லினை தர வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நடத்தி தந்ததுக்கு டாக்டர் தில்லவள்ளல் மற்றும் டாக்டர் ராகுல் அவர்களுக்கு நமக்கு சார்பாக நன்றி கூறுகிறோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அவருக்கு இந்த ஜெய் முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லோரும் சீக்கிரம் போய் ப்ரேயருக்கு 6 மணிக்கு ப்ரேயருக்கு போயிட்டு வரலாம். நாளைக்கு அம்மாவோட ஓலி மதர் ஜெயந்தி நிகழ்ச்சி இருக்குது. ஜெயராமகிருஷ்ணன், நமஸ்தே.
जय श्री गुरु महाराज जी की जय श्री महामाई की जय श्री स्वामी जी महाराज जी की जय श्री स्वामी ब्रह्मानंद महाराज जी की जय श्री स्वामी रामकृष्णानंद महाराज जी की जय श्री दुर्गा लक्ष्मी सरस्वती माई की जय श्री सिद्धिविनायक मूर्ति की जय।